இன்னைக்கு கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் நேற்று நைட்டு 12 மணி வரையும் எவ்வளோ அட்வான்ஸ் புக்கிங்கில் ஃபைனலாக கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் கங்குவா படம் டே 1 எவ்வளோ வசூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த ப்ரெடிக்ஷனையும் நம்ம பார்த்துருவோம். அப்புறம் அமரன் ஒரு பக்கம் அடித்து தம்சம் பண்ணிகிட்டு இருக்கு. நேற்றுமே ஒரு சரியான கலெக்ஷன் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் லக்கி பாஸ்கர், அப்புறம் புல்புலையா 3, சிங்கம் அகைன், இன்னும் சில படங்களோட வசூல், இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்ப்போம். அப்புறம் இன்றைக்கி 16 இயர்ஸ் ஆஃப் வாரணம் ஆயிரம் ஒரு சரியான ஒரு ஹிட்டு, சரியான ஒரு மியூசிக்கலி பயங்கர ஹிட். இன்றைக்கி கேட்டால் கூட அந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லா பாட்டுமே. அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, கோபுர வாசலிலே தான். அதில் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் அப்படிங்கிற பாட்டு சரியான ஹிட். அந்த பாட்டில் ஒரு சீன் இருக்கும். என்னென்னா, ஒரு கொடை அப்படியே காற்றுல போகும், அது பிடிக்கிறதுக்காக ஓடுவாங்க. அதை தான் ஃப்ரேமாக வச்சுருந்தோம். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் விஜய் த ரியல் டார்ஸ் அப்படிங்கிறவர், அப்புறம் ஆஸ்டர் கார்டன், ராம் சஞ்சே, அப்புறம் ஸ்னிமேஷ் நாத் அப்படிங்கிறவர், சந்தோஷ் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஒரே ஒரு கண்ணு மட்டும்தான் தெரியும். மேபி இந்த பாட்டு உங்களில் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஒரு நண்பர் எனக்கு இதை அமுச்சு விட்டு, முடிஞ்சால் உன் சேனலில் இதை ஃப்ரேமாக வச்சு இதை கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு ஒருத்தர் எனக்கு ஒரு சவாலை விட்டுருக்காரு. அது எப்படி சவாலை நம்ம ஏற்றுக்காமல் இருக்க முடியும்? கண்டிப்பாக நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2-3 ஃப்ரேமை போட்டு விட்டுருக்காரு. வரப்போகிற நாட்கள் நம்ம போடுவோம். முதல்ல இந்த ஃப்ரேமை கண்டுபிடிங்க, என்ன படம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ எத்தனை பேர் கங்குவா படம் பார்த்துட்டீங்க, உங்கள் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் கங்குவா டே 1 எவ்வளோ வரும் அப்படிங்கிற உங்களோட ப்ரெடிக்ஷனையும் எங்கள் கமெண்ட்டில் போடலாம். வெனாம் த லாஸ்ட் டான்ஸ் அந்த படத்தோட 21வது நாள் வசூல் இந்தியாவில் 25 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியாவில் இதுவரையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணது 61,55,00,000. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு $398 மில்லியன், $3,358 கோடி கிட்ட வருது. லக்கி பாஸ்கர் 14வது நாள் ஆந்திரா தெலுங்கானாவில் 55 லட்சம், தமிழ்நாட்டில் 65 லட்சம், கர்நாடகாவில் 15 லட்சம், கேரளாவில் 28 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 லட்சம், ஓவர்சீஸில் 45 லட்சம். ஸோ டோட்டலாக 2,10,00,000. இதில் என்ன விஷயம்னா, 13வது நாள் 14வது நாள் ஆந்திரா தெலுங்கானாவோட தமிழ்நாட்டில் தான் அதிக வசூல். இப்போதைக்கு லக்கி பாஸ்கர் எல்லா ரீஜனை விட தமிழ்நாட்டில் தான் செம்மையாக போய்கிட்டு இருக்கு. ஸோ தமிழ் மக்கள் இந்த படத்தை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. எப்போவுமே நல்ல படத்தை கொண்டாடுவாங்க, அதில் லக்கி பாஸ்கரையுமே கொண்டாடுறாங்க. ஸோ லக்கி பாஸ்கர் டோட்டல் கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 32,39,00,000, தமிழ்நாட்டில் 12,44,00,000, கர்நாடகாவில் 6,64,00,000, கேரளாவில் 17,36,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 96,00,000, ஓவர்சீஸில் 25,45,00,000, வேர்ல்டு வைடு 95,24,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 100 கோடியை நெருங்கி போயிட்டுருக்கு. ஆல்ரெடி அஃபிஷியலாக 100 கோடி அப்படின்னு அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. ஸோ 100 கோடியை வசூல் பண்ணுற, அதாவது வேறு ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆல்ரெடி 96 கோடியோ 97 கோடியோ சீதாராமம், இப்போ இது 100 கோடியை கண்டிப்பாக எடுத்துரும். அப்புறம் ஐயம் காதலன் அப்படிங்கிற மலையாள திரைப்படம் டே 7 கேரளாவில் 25 லட்சம், வேர்ல்டு வைடு 30 லட்சம். ஸோ டோட்டலாக 5,90,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஐயம் காதலன் அப்படிங்கிறது ரொம்ப சுமாராக தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் சின்ன பட்ஜெட் படம் தான். எப்படி இருந்தாலும் இது ஒரு ப்ராஃபிட் எடுத்துரும். ஒரு சில லட்சங்களை ப்ராஃபிட்டாக எடுத்தாலுமே இந்த படம் இதுக்கு முன்னாடி இதே கூட்டணியில் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர், அதாவது அது வெறும் மலையாளத்தில் மட்டும், அதாவது கேரளாவில் மட்டும் அது பெரிய ஹிட்டு கிடையாது. உலகம் முழுக்க எல்லா லாங்குவேஜ்லேயும், முக்கியமாக தெலுங்கில், தமிழ்நாட்டிலையுமே பெரிய வசூலை வாரி குவிச்சது. அப்புறம் சிங்கம் அகைன் அப்படிங்கிற படத்தோட டே 13 இந்தியாவில் 3,43,00,000, வேர்ல்டு வைடு 4,38,00,000. ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 261,90,00,000, வேர்ல்டு வைடு 330,23,00,000. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிங்கம் அகைனோட புல்புலையா நல்லா போய்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட அதோட கலெக்ஷனே பிரேக் பண்ணிடுச்சு. சிங்கம் அகைனோட கலெக்ஷனே பிரேக் பண்ணிடுச்சு. புல்புலையா 3 டே 13 இந்தியாவில் 4,05,00,000, வேர்ல்டு வைடு 5,17,00,000. ஸோ டோட்டலாக 254,43,00,000 இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 330,67,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ புல்புலையா சிங்கம் அகைன் ரெண்டுமே
நல்ல வசூல் தான் வந்திருக்கு. புல்புலையாவை பொறுத்தவரையும் ஆல்ரெடி ரெக்கவர் ஆகி பெரிய ப்ராஃபிட் எடுத்திருக்கு, எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய ப்ராஃபிட்டு. சிங்கமகன் ஆக்சுவலாக வந்து ரெக்கவர் ஆக போகுது, அதாவது ஹிட் ஆக போகுது, ஹிட்டான ஒரு படமாக அமைய போகுது. அப்புறம் அமரன் திரைப்படத்தோட டே 14 தமிழ்நாட்டில் 2 கோடியே 80 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 5 லட்சம், கர்நாடகாவில் 55 லட்சம், கேரளாவில் 35 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 14 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடியே 65 லட்சம், வேர்ல்டு வைடு 6 கோடியே 54 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 14ல். ஸோ சரியான கலெக்ஷன், தொடர்ந்து நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி கங்குவா ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி இந்த படம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இருக்கிற ஸ்க்ரீன்ஸ்க்கு சரியாக போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு நம்பர் ஆக்சுவலாக நல்ல நம்பர் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்புறம் அமரன் டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 129 கோடியே 51 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 34 கோடியே 93 லட்சம், கர்நாடகாவில் 18 கோடியே 18 லட்சம், கேரளாவில் 9 கோடியே 52 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடியே 64 லட்சம், ஓவர்சீஸில் 73 கோடியே 59 லட்சம், வேர்ல்டு வைடு இந்த படம் 269 கோடியே 37 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டல் கலெக்ஷன் இதுவரையும் 14 நல்ல பெரிய வசூல், அதாவது டபுள் மடங்கு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம், டபுள் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். வேறு லெவல் கலெக்ஷனுங்க. ஸோ அதாவது அமரன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் 129 கோடியே 51 லட்சம். ஆல்ரெடி பெரிய படங்கள் இருக்குல்ல, அந்த பெரிய படங்களோட வசூல்லாம் முறியடிச்சிருச்சு தமிழ்நாடை பொறுத்தவரையும். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தமிழ்நாட்டில் டாப் 10ல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வரப்போகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி ஆந்திரா தெலுங்கானாவில் பெரிய வசூல். ஸோ இது சிவகார்த்திகேயன் அவர்களுக்காக வந்ததா, சாய் பல்லவி அவர்களுக்காக வந்ததா அப்படிங்கிற ஒரு பயங்கர கன்ஃபியூஷன் சில இடத்துல போய்கிட்டு இருக்குது. நம்மளே சாய் பல்லவினால தான் ஆந்திரா தெலுங்கானாவில் பெரிய கலெக்ஷன் அப்படின்னு. ஸோ வழக்கமாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்மி மூவி, இந்த மாதிரி ஒரு பயங்கர பேட்ரியாட்டிக் மூவிலாம் வந்தது அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானாவில் பெரிய கலெக்ஷன் எடுக்கும். ஸோ அப்படி ஒரு பயங்கரமான ஒரு வீரரோட, ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட கதையை எடுத்ததுனால தான் அங்கே பெருசாக ஓடிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி அதை கரெக்டாக போய் ப்ரொமோஷன் பண்ணி ஒரு நல்ல தரமான படைப்பாக கொண்டு போய் கொடுத்த RKFஐயோ அதுக்கு முக்கியமான ஒரு காரணம். ஸோ அப்புறம் கங்குவா ப்ரீசேல் நேற்று ஃபைனல் எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஃபைனல் ப்ரீசேல் இது டோட்டலாக 6 கோடியே 14 லட்சம் தமிழ்நாட்டில், ஆந்திரா தெலுங்கானாவில் 3 கோடியே 5 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 97 லட்சம், கேரளாவில் 2 கோடியே 34 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 5 லட்சம், ஓவர்சீஸில் ஃபைனல் 8 கோடியே 10 லட்சம். டோட்டலாக ஃபைனல் ப்ரீசேல் இந்த படத்துக்கு 22 கோடியே 65 லட்சம் வந்து புக் ஆகிருக்கு. அட்வான்ஸ் புக்கிங் நேற்று நைட்டு 12 மணி வரையும் வேர்ல்டு வைடு நான் சொல்கிறது. ஸோ இப்போ இந்த படத்தோட ப்ரெடிக்ஷன் எவ்வளோ இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இவ்வளோ தான் இருக்க போது. ஆனால் இது மோஸ்ட் பாசிபிலிட்டிஸுக்கான ஒரு நம்பர். ஸோ தமிழ்நாட்டில் 14லேருந்து 17 கோடி வசூல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆந்திரா தெலுங்கானாவை பொறுத்தவரையும் 8லேருந்து 10 கோடி, கர்நாடகாவை பொறுத்தவரையும் 3லேருந்து 5 கோடி, கேரளாவை பொறுத்தவரையும் 4லேருந்து 6 கோடி வரும்னே சொல்லப்படுது. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2லேருந்து 3.5 கோடி, ஓவர்சீஸில் 12லேருந்து 15 கோடிக்குள்ளே வசூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டோட்டலாக 45லேருந்து 59, 58, 59 கோடிக்குள்ளே இந்த படம் வசூல் பண்ணும். அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 58, 59 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படியே இப்போ போய்கிட்டு இருக்க மாதிரியே போனால் இந்த படம் ஒரு 45, 46, 47 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கரெக்டாக எக்ஸாக்டான நம்பர் அப்படிங்கிறது நாளைக்கு தான் நம்மளுக்கு கிடைக்கும். இது ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷனையும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டில் இந்த படம் டே 1 கலெக்ஷன் எவ்வளோ வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் வாரணம் ஆயிரம் அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த சமயத்தில் அந்த பயங்கரமாக உடம்பெல்லாம் ஏற்றி அந்த மாதிரி பண்ணது சில ஹீரோஸ் தான் அந்த சமயத்தில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் முக்கியமான ஒருத்தர் சூர்யா வேறு லெவலில் இந்த படத்துக்காக டெடிகேஷன் கொடுத்துருப்பாரு. இந்த படத்துலேயே வந்து எல்லாமே இருக்கும், லவ் இருக்கும், காமெடி இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், அப்பா சென்டிமெண்ட் இருக்கும், அம்மா சென்டிமெண்ட் இருக்கும், அதில் பிரேக்கப் இருக்கும், சூசைட் பண்ணிக்க போவார், ஒரு பக்கம் ட்ரக் அடிக்டாக இருக்கும், நிறையா விஷயங்கள் இந்த படத்தில் இல்லாத விஷயமே இல்லைன்னு சொல்லலாம் போல், அவ்வளோ விஷயம் இருக்கும். முக்கியமாக அந்த ஸ்கூல் பீரியட் ஒன்று இருக்கும், அந்த சின்ன பையனாக டீனேஜாக இருப்பார், அதுவுமே சூப்பராக இருக்கும். அதில் வரக்கூடிய பாட்டு, முக்கியமாக ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த படத்தில் வேறு லெவல் சம்பவம் பண்ணி விட்ருப்பார். இன்றைக்குமே இந்த படத்தில் இருக்கக்கூடிய எந்த பாட்டை கேட்டாலும் நம்மளால் மாற்றவே தோணாது, அப்படி அவ்வளோ சூப்பராக இருக்கும். முக்கியமாக இந்த படத்துக்கு ப்ளஸ் அப்படின்னா இந்த கதை, சூர்யா, இது எல்லாத்தையும் தாண்டி இதுக்கு மேலே ஹாரி ஜெயராஜை கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படம் 2008ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி இன்னையோட 16 வருஷத்தை கடந்திருக்கு. தமிழ்நாட்டில் 22 கோடியே 60 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் 6 கோடியே 35 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 6 கோடியே 35 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 25 லட்சம், கேரளாவில் 2 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 45 லட்சம், ஓவர்சீஸில் 9 கோடியே 85 லட்சம், வேர்ல்டு வைடு 42 கோடியே 25 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 14 கோடி.
கிட்டத்தட்ட 24 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு ஷேர் கிடச்சிருக்கு. சரியான பிளாக் பஸ்டர். இந்த படம் உங்கள் எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் கங்குவா பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.